இந்த 2 இதுவுமே 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டமே 2 ஆண்டுகள் அதை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. இப்ப நீங்க காங்கிரஸ் கட்சி, நாங்கள் எதிர்க்கிற கட்சி தான், ஆனாலும் கூட கர்நாடகத்தில் ஆட்சி பிடிச்சாங்க, நாங்கள் இந்த உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னாங்க, வந்த முதல் மாசம் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க அதை 2 வருஷம் கொடுக்கல, நாங்க மீண்டும் மீண்டும் போராடுறோம், இது ஏன் நீ சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, கொடுன்னு சொல்லி. திடீர்னு நாங்க தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி வந்தார்கள். அந்த தகுதியுள்ள பெண்களை அவர்களே அறிவித்தார்கள், அந்த அவங்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்குறோம் என்று சொன்னாங்க. நாங்க அப்பவும் என்ன சொன்னோம்னா, ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட 30 மாதங்கள் கொடுக்கப்படாமல் இருக்கிறது, எனவே நீங்கள் 31,000 கொடுக்க வேண்டும், அதுதான் சரியானதாக இருக்கும். அதையும் பண்ணலன்னு கேட்டோம், அதையும் பதிலில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தகுதியுடைய பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு, நாங்கள் இப்ப எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், 2 கோடி கொடுக்குறோங்கிறாங்க. எனவே தேர்தலுக்காக போடுகிற நாடகம் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மக்களுக்கு இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குது, என்னன்னா 1000 ரூபாய் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 3 மடங்கு சொத்து வரியை ஏற்றியிருக்கிறார்கள். 300% கரண்ட் பில் ஏறி இருக்கு, குடிநீருக்கு வரி வந்து அதிகமாயிருக்கு, காலி இடத்திற்கு வரி அதிகமாயிருக்கு. 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 7000 ரூபாயை ஒரு மாதத்திற்கு அதிகமாக இந்த அரசு உறிஞ்சுகிறது மக்களிடமிருந்து என்பது வெளிப்படையாக இன்றைக்கு தெரிகிறது.